நாங்கெல்லாம் மீண்டு வராது இருக்கிறோம். இன்னும் இது வேற பத்தாது. உழைக்கிறதா சாவுறதான்னு ஒண்ணுமே புரியல. 11:40 போல வெளியான இந்த விஷவாயு கெமிக்கல் ஆசிட் வந்துட்டு கடல்லேருந்து பைப் போகுது. அந்த போயா இருக்குங்களா, அதுலேருந்து பைப் வருது, கப்பல் மூலயமா இறக்குவாங்க. அந்த இடம் லீக்கேஜ் ஆகி கடல் வழி வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் மீன் பிடிக்க வழி இல்லாத எல்லா மீனும் செத்து போய் மிளந்துக்கிட்டு வருது. இதாவது என்னைக்கு எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் கிடைக்கும்னு தெரியல. அதனால வந்து இதை தொடர்ந்து நாங்கள் எல்லா கிராமமும் சேர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு வரோம். கெமிக்கல் கடலில் பரவுனதுனால அந்த கெமிக்கலோட பவர்னால மீன் இழச்சது. நைட்டில் மக்களே வந்து மூச்சு திணறி இப்போ ஹாஸ்பிட்டல்லையே மருத்துவமனையிலே ஒரு 50க்கும் மேலே மக்களுங்க மருத்துவமனையில் இருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த கச்சா எண்ணெய் கலந்ததுலேயே வந்து ஒரு 10 நாளுக்கு மேலே வீட்டில் இருந்துட்டோம். நாங்கள் தொழிலுக்கு போக முடியாத. இப்போ இந்த விஷயம் ஏற்கனவே நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தாலே வாங்க மாட்டாங்க அந்த ஆயில்னால. இப்போ இந்த கெமிக்கல் சுத்தமாக எங்கள் வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லை.